ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம பிஎஸ்சி மேக்ஸில் தேர்ட் இயரில் டைனமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைனமிக்ஸில் சில வந்து 2 மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்கான 2 மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்ஸ்னால் என்னென்னா ஸ்டடி அபவுட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆன் மெட்டீரியல் பாடிஸ். அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே செலுத்தப்படக்கூடிய விசை இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸஸ். அந்த விசைனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மெக்கானிக்ஸ்ன்றது வந்து 2 குரூப்பு. அதில் ஒரு குரூப் தான் வந்து டைனமிக்ஸ், ஒரு குரூப் தான் வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் படிச்சிருப்போம். இப்போ இந்த செமஸ்டரில் வந்து டைனமிக்ஸ். இப்போ டைனமிக்ஸ்னால் என்னென்னா ஸ்டடி அபவுட் த மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் பாடிஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் அசையாமல் இருக்குது, அது மேலே நம்ம செலுத்தப்படுற விசைனால் தான் அந்த பொருள் வந்து மூவ் ஆகும். அப்போது ஏதோ ஒரு விசை வந்து அதில் செலுத்தப்படுறதுனால தான் அந்த பொருள் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதை மாதிரி அந்த ஃபோர்ஸஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸ் வந்து ஸ்டடி அபவுட் த கண்டிஷன் ஃபார் த லேக் ஆஃப் மோஷன் அண்டர் கிவன் ஃபோர்ஸஸ். இது வந்து ஒரு பொருள் நகராமல் இருக்கிறதுக்கும் ஃபோர்ஸ் தான் காரணம். இப்போ வந்து நான் ஒரு கையில் ஒரு பென்னோ பாலோ நான் கையில் வச்சுருக்கேன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸஸ்னால தான் அந்த பெண்ணை வந்து என் கையில் நிற்கிது, அந்த நோட் வந்து என் கையில் நிற்கிது. இதே நான் கீழே விட்டுட்டேன்னா இப்போது அது வந்து கீழே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணம். ஒரு பொருள் நகராமல் இருக்கிறதுக்கும் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். A particle moves from one point to another point is called displacement. அதாவது ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுது, ஓகேவா? இது வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதே 2 பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காம சுற்றிட்டே இப்படி சுற்றிட்டு போகிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ஓகேவா? இது வந்து நம்ம ஷார்ட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நோட்னா டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெக்டர் குவான்டிட்டியும் நம்ம சொல்லலாம். வெலாசிட்டி என்பது வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்தது. த ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. அதாவது இங்கே வந்து நம்ம 2 பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சம் ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகும். அது என்ன ரேஷியோவில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுது, அதுதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இது ஷார்ட்டாக நம்ம வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இஸ் கால்டு வெலாசிட்டி அண்ட் இஸ் டினோட்டட் பை வி வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட்னா என்னென்னா த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் கால்டு ஸ்பீட். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணோன்னா த எஸ் டாட்னா ஒன்றும் இல்லை, இதை டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம எஸ் டாட்னு சிம்பிளாக எழுதுவோம். இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டினா என்னென்னா இஃப் எ பார்ட்டிக்கல் ஹேஸ் 2 வெலாசிட்டிஸ். அதாவது இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இப்போ ரிசல்டன்ட் எப்போவுமே நம்ம 2 வெலாசிட்டிஸ்க்கு நடுவில் தான் இருக்கும், ஓகேவா? இப்போ இஃப் எ பார்ட்டிக்கல் ஹேஸ் 2 வெலாசிட்டிஸ், இது வந்து v1, இது v2 அப்படின்னு எடுத்துக்கணும். 2 velocities v1 and v2, then v1 plus v2 2 velocity ஆட் பண்ணுறது தான் நம்ம ரிசல்டன்ட் சொல்லுவோம். செட் டு பி எ ரிசல்டன்ட் வெலாசிட்டிஸ் ஆஃப் பார்ட்டிக்கல். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக வந்து டைனமிக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய 2 மார்க்ஸ் தான் இது.